ஓகே. அன்னைக்கு வந்து எதுல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்போதுமே வந்து நமக்கு எப்ப தேவையோ அப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணையில தான் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள்க்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஸ்டூடண்ட் அளவுக்கு பிரைமரி கீன்னு. ஓகே. பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. போக மாட்டேங்குது. 10 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம எதுல ஸ்டாப் பண்ணோம்னா, கன்ஸ்ட்ரெயின் இந்த கிரியேட் பண்றது, ஆல்டர் பண்ணி எப்ப வேணாலும் கிரியேட் பண்ணலாம்னு சொன்னோம். பட் அந்த இதுல ஒரு சில இஷ்யூ வந்து இது பண்ணிட்டோம். ஸோ வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம எப்ப வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். டேபிள் கிரியேட் பண்ணையில நான் வந்து ஜஸ்ட் இந்த இந்த ஸ்டூடண்ட் அட்மிஷன் டேட்ட வந்து நான் பிரைமரி கீயா கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? டேபிள் கிரியேட் பண்ணையில அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிக்ளேர் பண்ணல. டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, அ இந்த டேபிளுக்கு ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட நான் ஆட் பண்ணணும். இந்த நார்மல் கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம டேபிள் லெவல்ல தான் ஆட் பண்ணணும். பட் இத பிரைமரி கீயா ஆட் பண்றோம். சரிங்களா? ஜஸ்ட்
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காலத்துக்கு வந்து ஸ்டூடண்ட் அட்மிஷனுக்கு பிரைமரி கீய நான் ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, டேபிள் கிரியேட் பண்ணையில நம்மளுக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல. பட் டேபிள் கிரியேட் பண்ணணும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாரி நம்ம எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருந்தாலும், நாட் நல்ல தவிர மித்த எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நம்மளுக்கு எப்பயெல்லாம் தேவையோ, அப்போதைக்கு வந்து நம்ம டேபிள ஆல்டர் பண்ணி இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், என்ன கன்ஸ்ட்ரெயின்ட், பிராக்கெட்ல அந்த காலம். இத டிக்ளேர் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ட ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டேபிள செக் பண்ணா நம்மளுக்கு இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இது மாரி எப்ப வேணாலும் நாட் நல் இருக்கு. பிரைமரி கீயும் ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது மாரி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம எப்ப வந்து தேவைப்படுதோ அப்பயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுல கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிராப்பும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க கன்ஸ்ட்ரெயின்ட் நம்மளுக்கு வேணாம். டிராப் பண்ணணும்னா இந்த ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், டிராப் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் குடுத்தோம்னா டிராப் ஆயிரும். நம்ம டிராப்பும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட வந்து எனேபிள், டிசேபிள் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த எனேபிள், டிசேபிள் பண்றதுனால என்ன ஆகும்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிராப் பண்ணாம என்ன பண்ணா, டேட்டாவ இன்சர்ட் பண்ணையில என்ன பண்ணுவோம்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிசேபிள் பண்ணிட்டு, ஆம் நம்ம வந்து டேட்டாவ லோட் பண்ணலாம். இதனால வந்து என்னன்னா, டேட்டா லோட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். ஒன்ஸ் லோட் கம்ப்ளீட் ஆனோனே, நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அட் டைம் எனேபிள் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இன்சர்ட் ஆன ரெக்கார்ட் எல்லாத்துக்கும் சிங்கிள் டைம்ல இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வேலிடேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கு என்ன இது இருக்குன்னா, நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டா டூப்ளிகேட்ஸ் இல்லாம இருக்கணும். ஸோ அப்பதான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ட எனேபிள் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டிராப் பண்ணாம டிசேபிள் எனேபிள் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு நான் பார்க்கையில மிஸ் பண்ணிட்டு போனது. ஸோ அதுவும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மெட்டா டேட்டா யூஸ் பண்ணி நம்ம அந்த டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பிங்க வந்து பிரைமரி கீ, ஆர்ங்க ரெஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், இது ஃபாரின் கீய இருக்கும். சரிங்களா? இந்த டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு நம்ம இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் கன்ஸ்ட்ரெயின்ட் மெட்டா டேட்டாவ யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் அன்னைக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் டாபிக்ல பெண்டிங் இருந்தது. அது இன்னைக்கு பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? ஜாயின்ஸ். ஜாயின்ஸ்னா வந்து என்னன்னா, இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம டேபிள்ல டேட்டாவ ஒரு டேபிள்ல இருந்து மட்டும் தான் எடுத்திருப்போம். பட் நம்ம டேட்டாவ வந்து மல்டிபிள் டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னா, நம்மளுக்கு இது வந்து ஜாயின் யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவோம். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரம் கிளாஸ்ல ஒரு டேபிள் மட்டும் இருந்துச்சுன்னா, அது ஒரு சிங்கிள் இதுலருந்து ஃபெட்ச் பண்ணிரும். இதுல மோர் தென் 1 டேபிள் இருந்துச்சுன்னா, 2 ஆர் மோர் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து ஜாயின் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணிட்டு வருவோம். அதுல ஜாயினோட பிரின்சிபல் என்னன்னா, காமன் டேட்டா பிரின்சிபல். 2 டேபிள்லயும் காமன் டேட்டா இருக்கணும். அந்த காமன் டேட்டாவ யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஜாயின் யூஸ் பண்ணையில அந்த ஃப்ரம் கிளாஸ்ல இருக்க எந்த டேபிள்ல இருக்க காலத்த வேணாலும் நம்ம செலக்ட் கிளாஸ்ல ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். இதுல காமன் காலம் இருந்துச்சுன்னா, அத வந்து என்ன பண்ணணும்னா, அலியாஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஏன்னா 2 டேபிள்லயும் காமன் காலம் இருந்துச்சுன்னா, எந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு தெரியாம கன்ஃப்யூஸ் ஆகி ஆரக்கிள் எரர் குடுக்கும். காலம் ஆம்பிளிகஸ் அத ஃபில் பண்ண அலியாஸ் யூஸ் பண்ணணும். அந்த காமன் காலத்துல காமன் காலம் இல்லன்னா நம்ம அலியாஸ் யூஸ் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. சரிங்களா? இது மாரி ஃப்ரம் கிளாஸ்ல டேபிள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் 3 டேபிள் இருந்துச்சுன்னா, மினிமம் n-1 ஜாயின் கண்டிஷன் இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் ரூல் ஜாயின்ஸ்க்கு. இப்ப ஜாயின்ஸ ரன் பண்ணி பார்க்கலாம். வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஃப்ரம் டேபிள். இப்ப இந்த டேபிள் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த டேபிள் இருக்கு.
இப்போ இஎம்பி டேபிள் இருக்கு. இப்போ select star from dpt. இப்போ இந்த 2 டேபிள் இருக்கு. நான் ஜஸ்ட் செலக்ட் என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயி நம்பர் name department name comma location from emp comma dpt. இப்போ கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எந்த ஒரு 2 டேபிளையும் நான் கொடுத்துட்டேன். எந்த ஒரு ஜாயின் கண்டிஷனும் கொடுக்கலையாட்டி என்ன ஆகும்னா இந்த டேபிளில் இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டும் இந்த டேபிளில் இருக்க ரெக்கார்டோட கம்பேர் பண்ணி ரிசல்ட் செட்டை கொடுத்துட்டு வரும். சரிங்களா? இது வந்து ஸ்மித் வந்து அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல. சரிங்களா? அதே மாதிரி ஆலன். இது மாதிரி இந்த மொத்தம் 14 ரெக்கார்டும் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இதாகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லா ரெக்கார்டும் இந்த ரிசர்ச், அந்த எல்லா ரெக்கார்டும் இந்த சேல்ஸ், அதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்டும் ஆப்ரேஷன். இப்படி ஒவ்வொரு ரெக்கார்டும் அந்த ஆப்போசிட்ல இருக்க எல்லா ரெக்கார்டோடையும் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி ரிசல்ட்டை எடுத்துட்டு வரும். சரிங்களா? 14x4 ஸோ மொத்தம் 56 ரெக்கார்டு அங்கேருந்து இது பண்ணி எடுத்துட்டு வரும். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து எந்த ஒரு ஜாயின் கண்டிஷனும் கொடுக்கலாட்டினா என்ன வரும், ஆரக்கிள் இந்த டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு இந்த டேபிளில் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொண்டு வரும். சரிங்களா? இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஜாயின் கண்டிஷன் எதுவுமே இல்லை, நம்ம எந்த ஒரு ஜாயின் கண்டிஷனும் வேர் கிளாஸ் கொடுக்கலைன்னா இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்டும் இன்னொரு டேபிளில் இதாயிடும். ஸோ இதில் வந்து காமன் காலம் வந்து நம்ம செலக்ட் கிளாஸில் ஃபெச் பண்ணலையாட்டும் நம்ம அலியாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதில் நான் காமன் காலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது 2 இதுலையுமே இந்த காமன் காலம் டிபார்ட்மெண்ட் நம்பர் காமன் காலம் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா நம்ம அலியாஸ் கொடுக்கலாட்டி இந்த எரர் இதாகும். காலம் ஆம்பிளிகியூசிக்கு டிஃபைன் இதா இந்த எரர் எதுக்கு இதாகும்னா இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் 2 டேபிள்லயும் இருக்கு, நான் எந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எரர். ஸோ எப்போதுமே ஆரக்கல்ல இந்த எரர் இது பண்ணியிருந்தீங்கன்னா 2 ஃப்ரம் கிளாஸ்ல மல்டிபிள் 2 டேபிளோ அல்ல அதுக்கு மேல டேபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அந்த இதுல வந்து எந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி இந்த எரர் வரும். இது காலம் ஆம்பிகியூஸ்லி டிஃபைன் இந்த எரர் வந்துச்சுன்னா. ஸோ ஓகேங்களா? இந்த எரரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்னன்னா அலியாஸ் கரெக்டா இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள்னா இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரை ஜஸ்ட் எந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வா, டிபிடி டேபிள்ல இருந்து கொடுத்துட்டோம். சரிங்களா? கொடுத்துட்டோம்னா ஸோ இப்போ அது வாட்டி எடுத்துட்டு வந்தோம். சரிங்களா? அந்த காமன் காலத்துல வந்து அலியாஸ் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபரபிள் என்னன்னா எல்லா காலத்தையுமே வந்து நம்ம அலியாஸ் பண்ணிட்டு எந்தெந்த டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும்னு கொடுத்துட்டோம்னா ஆரக்கிள் வந்து ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டு வரணும். இல்லாட்டி வந்து இது ஒவ்வொரு டேபிளையும் ஸ்கேன் பண்ணி அந்த காலம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரும். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம கொயரி நல்லா ஆப்டிமைஸா இருக்கோம்னா இந்த ஆல்வேஸ் வந்து அலியாஸ் நேம் கொடுத்து காலம் ஃபெச் பண்றது நல்லது. எப்போ வந்து மல்டிபிள் டேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரம் கிளாஸ்ல. சரிங்களா? பட் காமன் காலத்தை வந்து கண்டிப்பா நம்ம வந்து இது பண்ணிருக்கணும். சரிங்களா? அலியாஸ் யூஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஜஸ்ட் இது பார்த்துருக்கோம். ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ இதுக்கப்புறம் வேர் கிளாஸ்ல நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நார்மல் கண்டிஷன் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். சரி வந்து நான் வந்து காலம் அலியாஸ் நான் யூஸ் பண்ணி டேபிள் அலியாஸ் ஏஎம்பி ஈயாவும் டிபார்ட்மெண்ட்டை டியாவும் நான் அலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அலியாஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா
ஜஸ்ட் நம்ம இனிமேல் வந்து இந்த நேம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அலியாஸ் நேம. சரிங்களா? அலியாஸ் நேம அந்த டேபிள் நேம்க்கு பதிலா இந்த இத யூஸ் இந்த அலியாஸ் நேம் டேபிள் நேம்ஸ் வந்து எப்பவும் வந்து ஆல்டர்னேட் நேம் ஃபார் திஸ் டேபிள். ஓகேங்களா? அதான் அலியாஸ் நேம். ஸோ இந்த டேபிள்ல இனிமேல் டீன்னே நம்ம ரெஃபர் பண்ணி இந்த செலக்ட் கிளாஸ்ல இது பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த ஈனா எம்ப்ளாயி டேபிள், சரி டினா டிபார்ட்மெண்ட். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, ஜாயின் கண்டிஷன் 2 டேபிள்லயும் காமன் இருக்க டேட்டா இருக்க காலம் என்ன? காமன் காலம்ல காமன் டேட்டா இருக்க காலம் தான் ஜாயின் கண்டிஷனா யூஸ் பண்ணணும். நான் வந்து என்னன்னா, இ டாட் டிபார்ட்மெண்ட் நம்பரும், டி டாட் டிபார்ட்மெண்ட் நம்பரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அந்த ரெக்கார்ட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 14 ரெக்கார்ட் சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எம்ப்ளாயி நம்பர் இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும், டிபிடில இருக்க டிபார்ட்மெண்ட் இது பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் வரணும்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதனால என்ன செய்யணும் ஆரக்கிள் சரிங்களா? அ எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும், இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும் மேட்ச் ஆனா மட்டும் தான் அந்த ரெக்கார்ட எடுத்துட்டு வரும். சரிங்களா? அது மேட்ச் ஆகலாட்டி எடுத்துட்டு வராது. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல 20, 30, 10 இந்த 3 டிபார்ட்மென்ட்க்கு தான் டேட்டா இருக்கு. 40க்கு டேட்டா இல்ல. ஸோ வந்து என்னன்னா, இந்த 3 இதுக்கு மட்டும் ஜாயின் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். அந்த ரெக்கார்ட மட்டும் தான் எடுத்துட்டு வந்துருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் ஸோ ஜஸ்ட் 14 ரெக்கார்ட் சரிங்களா? 14 ரெக்கார்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் எங்கெங்கலாம் டிபார்ட்மெண்ட் நம்பர் டேபிள் இஎம்பிலயும், டிபிடிலயும் மேட்ச் ஆயிருக்கும். அந்த இத மட்டும் ரெக்கார்ட மட்டும் எடுத்துட்டு வரும். இதுதான் வந்து நம்ம ஜாயின் பிரின்சிபல்னு சொல்லுவோம். இதுதான் ஜாயின் கண்டிஷன் சரிங்களா? இப்ப வந்து n டேபிள் இப்ப வந்து 2 டேபிள் இருக்கு. மினிமம் n-1 ஜாயின் கண்டிஷன் இருக்கும். சரிங்களா? இதுல இதுதான் வந்து இந்த ஜாயின வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னர் ஜாயின் ஆர் சிம்பிள் ஜாயின் ஆர் ஈக்வலிங் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஜாயின. ஸோ இது வந்து ஜஸ்ட் 2 டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வர்றோம். 2 டேபிள்ல வந்து 2 டேபிளையும் ஆ இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் மேட்ச் ஆனா அந்த ரெக்கார்ட எடுத்துட்டு வா. இந்த ஜாயின் கண்டிஷன் குடுக்கலையாட்டி என்ன ஆகுதுன்னா, இந்த டேபிள்ல இருக்க ஒவ்வொரு ரெக்கார்டும் இந்த டேபிள்ல இருக்க ரெக்கார்டோட மேட்ச் ஆயி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துட்டு வரும். சரிங்களா? இதான் ஒண்ணு. சரிங்களா? இது இன்னர் ஜாயின் ஆர் சிம்பிள் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் வேற ஏதாச்சும் அடிஷனலா கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணணும்னா, நம்ம டிஃபால்ட்டா நம்மளுக்கு தேவையான கண்டிஷன் அண்ட் கிளாஸோ, ஆர் கிளாஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து என்னன்னா, எக்ஸாம்பிள் இப்ப இது டிபார்ட்மெண்ட் நம்ம வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் டி டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டூ 10. ஸோ வந்து 2லையும் ஜாயின் பண்ணிக்க. எனக்கு அதுக்கப்புறம் ஆ டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டூ 10 உள்ள ரெக்கார்ட் எடுத்துட்டு வா. ஸோ இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 10 மட்டும் உள்ள ரெக்கார்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். சரிங்களா? இது வந்து ஜாயிண்ட் எக்ஸ்டெண்டட் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஜாயின் கண்டிஷன். இது வந்து ஜாயின் எக்ஸ்டெண்டட் கண்டிஷன். ஜாயினுக்கு அப்புறம் இருக்க கண்டிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த எக்ஸ்டெண்டட் கண்டிஷன் எத்தனை வேணாலும் இருக்கலாம். பட் இந்த இந்த கண்டிஷன் வந்து மினிமம் வந்து n-1 கண்டிஷன் மினிமம் இருக்கணும். சரிங்களா? n டேபிள் இருந்துச்சுன்னா n-1. ஸோ 2ன்னா ஒரு கண்டிஷனாச்சும் இருக்கணும். 3ன்னா மினிமம் 2 கண்டிஷனாச்சும் இருக்கணும். சரிங்களா? இத வந்து சிம்பிள் ஜாயின் ஆர் இன்னர் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து மல்டிபிள் டேபிள் இருந்துச்சுன்னா, அப்போதைக்கு ஜாயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போதைக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் 1, 2 இது 2ம் ஜாயின் பண்ணி டேட்டாவ எடுத்துட்டு வரும். அந்த டேட்டாவோட ரிசல்ட்டோட என்ன பண்ணணும்னா, 3வது டேபிள் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் கண்டிஷன் இருந்தா, அந்த கண்டிஷன செக் பண்ணி, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ஸோ இது மாரி அந்த ரிசல்ட்டோட அடுத்தடுத்த டேபிள் வந்து ஜாயின் பண்ணிட்டே போகும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எத்தனை டேபிள் இருக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ எவ்வளோ டேபிள் வேணாலும் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணி டேட்டாவ எடுத்துட்டு வரலாம். பட் அதுக்கு வந்து என்னன்னா, ஜாயின் கண்டிஷன் வந்து எத்தனை டேபிள் இருந்தாலும் அத விட ஒரு ஜாயின் கண்டிஷன் கம்மியா இருக்கணும். n டேபிள் இருந்துச்சுன்னா n-1 ஜாயின் கண்டிஷன் இருக்கணும். ஸோ காமன் டேட்டா இருக்கணும். அந்த 2 டேபிள்க்கு இடையில காமன் டேட்டா இருக்கணும். அந்த டேட்டாவ யூஸ் பண்ணி தான் நம்ம ஆ ஜாயின பெர்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? ஜாயினோட பிரின்சிபலே காமன் டேட்டா பிரின்சிபல் தான். சரிங்களா? காலம் நேம் வந்து டிஃபரெண்டா இருக்கலாம். பட் அதுக்குள்ள இருக்க டேட்டா நம்ம இருக்கும். ஸோ இப்ப இஎம்பிலயும், டிடிபிலயும் ஜஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் டேட்டா சேமா இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃபாரின் கீ பிரைமரி கீய வந்து நம்ம மோஸ்ட்லி பிரிஃபர் பண்ணுவோம். பட் ஃபாரின் கீ, பிரைமரி கீ இருந்தா தான் நம்ம
இது பண்ண ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. காமன் டேட்டா இருந்தாலே நம்ம ஜாயின பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஈக்குவல் ஜாயின் ஆர் இன்னர் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஸோ இது இன்னர் ஜாயின். ஸோ அலியாஸ் நேமு நம்ம 2 டேபிளும் காமனா இருக்க டேபிளுக்கு வந்து நம்ம அலியாஸ் நேம் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி காலம் ஆம்பிகுய்ட்லி டிஃபைன்ட் எரர் வரும். சரிங்களா? ஏன்னா வந்து ஆரக்கிள் வந்து எந்த டேபிள்லேருந்து அந்த காலத்துக்கான டேட்டா எடுத்துட்டு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டு எடுத்துரும். ஸோ மோஸ்ட்லி பெஸ்ட் ப்ரிஃபரபிள் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அலியாஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லது. ஏன்னா வந்து ஆரக்கிள் வந்து எல்லா இதையும் ஸ்கேன் பண்ணாம நம்ம குடுக்குற டேபிள் வந்து டைரக்ட்டா ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு வரும். சரிங்களா? அதுக்காண்டி அலியாஸ் குடுத்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கும். ஸோ ஸ்கேனிங் பண்ற டைம் கம்மியா இருக்கும். ஸோ ஈஸியா வந்து டேட்டாவ எடுத்துட்டு வந்துரும். சரிங்களா? பட் காமன் காலத்துக்கு வந்து மேண்டேட்டரியா நம்ம குடுத்தே ஆகணும். இல்லாட்டி காலம் ஆம்பிகுய்ட்லி டிஃபைன்டு அந்த எரர் வரும். சரிங்களா? இது சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 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 டேபிள் அலியாஸ்ங்கிறது டேபிளுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் குடுக்குறது தான் டேபிள் அலியாஸ். சரிங்களா? அலியாஸ் குடுத்ததுக்கப்புறம் இந்த அலியாஸ வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மென்ட்ல வேர் கிளாஸ்ல, ஆர்டர் பை கிளாஸ்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். அலியாஸ் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த டேபிள் நேம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து இந்த டேபிள் வந்து இந்த இதா மாறிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த டேபிள் நேம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அலியாஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் குவெரில நம்ம அலியாஸ் நேம் தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து டிபில எந்த ஒரு ஸ்டோரேஜும் இது பண்ணாது. பட் விர்ச்சுவலா நம்ம செலக்ட் பண்ணையில நம்ம ஆல்டர்னேட் நேம் குடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த நேம் வந்து ரொம்ப பெரிய லென்த்தான லேமா குடுக்காம, சிம்பிளா நம்ம ஈஸியா வந்து அம் ஆ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி அந்த நேம குடுத்துக்கங்க. ஏன்னா வந்து இது வந்து 30 கேரக்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணும். பட் ஆ எல்லா அவ்வளோ பெரிய லென்த் இதுக்கு யூஸ் பண்றது கஷ்டம். ஸோ மீனிங்ஃபுல்லாவும், சிம்பிளா இருக்கிறதையும் நம்ம குடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆரக்கிள்ல செல்ஃப் ஜாயின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பார்த்துட்டோம். அந்த ஒன்லி ஈக்குவலான டேட்டாவ எடுத்துட்டு வர்றதுக்கான யூஸ் பண்றது. இது வந்து ஈக்குவல் ஜாயின் ஆர் சிம்பிள் ஜாயின் ஆர் இன்னர் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆரக்கிள்ல. இது வந்து இந்த கண்டிஷன் இருக்குது. 2 டேபிள் இருக்கு. ஈக்குவலா இருக்க டேட்டாவ ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணா, இது வந்து இன்னர் ஜாயின் ஆர் சிம்பிள் ஜாயின் ஆர் ஈக்குவல் ஜாயின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ வித்தின் த டேபிள் வந்து ஒரே டேபிள தான் வந்து விர்ச்சுவலா வந்து 2 டேபிள கன்சிடர் பண்ணி, அத வந்து நம்ம ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து அ இது வந்து ஃபாரின் கீ, பிரைமரி கீ வந்து சேம் டேபிள்ல இருக்கு. அந்த இதுல பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கையில, அப்ப யூஸ் பண்றது தான் செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்றது நம்ம வந்து சேம் டேபிள தான் 2 டேபிளா நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்ப வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆ இஎம்பி டேபிளே வந்து 2 இதா கன்சிடர் பண்ணியிருக்கோம். இஎம்பி ங்கிறது எம்ப்ளாயியும், இஎம்பி ங்கிறது மேனேஜராவும் 2 இதுவா இது பண்ணிட்டு டாட் எம்ப்ளாயி நம்பர், அதுக்கப்புறம் டாட் எம்ஜிஆர் நம்பர். எம்ஜிஆர் நம்பர் இருக்குன்னா, அது வந்து மேனேஜர்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இது இதாச்சுன்னா, ஸோ அது இது இது இந்த ங்கிறது எம்ப்ளாயி டேபிளாவும், எம்ங்கிறது மேனேஜர் டேபிளாவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து விர்ச்சுவலா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். செல்ஃப் ஜாயின்காண்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல இருக்க எம்ப்ளாயி நம்பரும், இதுல இருக்க மேனேஜர் நம்பர் சேமா இருந்தா, அப்போதைக்கு வந்து எனக்கு எம்ப்ளாயி நேம் எடுத்துட்டு வா. சரிங்களா? அது வந்து மேனேஜரு. அதுக்கப்புறம் சாரி இது வந்து ஒரு நிமிஷம். ஓகே. பாருங்க. இப்ப வந்து ஒவ்வொரு இதோடையும் ஆ எம்ப்ளாயி நம்பரும், அவங்களோட மேனேஜரோட நம்பரும் நம்மளுக்கு வேணும்னு நெனைக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாரி இது பதிலா வித்தின் த சிங்கிள் டேபிள்ல வந்து நம்மளுக்கு டேட்டா இருக்கு. ஃபாரின் கீ, பிரைமரி கீ, செல்ஃப் ஜாயின் வந்து எப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்குன்னா, வித்தின் அ டேபிள்குள்ள வந்து ஃபாரின் கீ, பிரைமரி கீ 2மே இருந்தா, அப்போதைக்கு வந்து இந்த செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல் டேட்டாவ எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த எம்ப்ளாயி டேபிள்ல எம்ப்ளாயியா இருக்கவர் தான்
மேனேஜரா வந்து இத ப்ரமோட் ஆயிருப்பாரு. ஸோ வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயியோட மேனேஜர நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து அ அலியாஸ் குடுத்து நம்ம வந்து சேம் டேபிள வந்து 2 விர்ச்சுவல் டேபிளா கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த எம்ப்ளாயி டேபிள்ல எம்ப்ளாயி நம்பரும், இந்த எம்ங்கிற மேனேஜர் டேபிள்ல இருக்க எம்ப்ளாயி நம்பரும் ஈக்குவல் ஆச்சுன்னா, அப்ப டேட்டாவ எடுத்துட்டு வா. ஸோ அப்போ வந்து இ.இ.நேம் வந்து மேனேஜரா அ இது பண்ணிக்க. ஸோ அவங்களோட எம்ப்ளாயி நம்பரு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அவங்களோட இது அ எம்ப்ளாயி நம்பர், அதுக்கப்புறம் இ-நேம். இது அவங்களோட ஃபோர்டு. ஃபோர்டுக்கு ஸ்காட்டுக்கும் ஜோன்ஸ் தான் மேனேஜரு. வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இப்ப ஆம், கிங்ல இருந்து பார்த்தோம்னா 7839 கிங்குக்கு 7839 இவர் வந்து எம்ப்ளாயி. இல்ல இவர் வந்து யார் யாருக்குன்னா மேனேஜர்னா 7839 வந்து பிளேக்கு, ஆ ஜோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து 7839 ஜோன்ஸ், பிளேக்கு, கிளார்க். இவங்க 3 பேத்துக்கும் 7839 தான் எம்ப்ளாயி. 7839ங்கிறது கிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஜோன்ஸுக்கு சரிங்களா? ஜோன்ஸு ஓகே. ஓகே. நம்பர் வந்து எம்ப்ளாயி நம்பர் டாட் நேம் எம்ப்ளாயி நேம் ஓகே. ஸோ டாட் நேம் எடுத்துக்க பூராம் இது பூரா எம்ப்ளாயி நேம் சரிங்களா? இதுல வந்து எம்ப்ளாயி நம்பர் கிடையாது. இது எல்லாமே வந்து எம்ஜிஆர் நம்பர். இதுதான் மேனேஜர் நம்பர்.
ஜோன்ஸ், பிளேக், கிளார்க் இவங்க 3 பேரும் எம்ப்ளாயி. இவங்க எல்லாத்துக்கும் மேனேஜர் வந்து இவங்க 3 பேரும் இங்க வந்து என்னன்னா ஓகே. கிங் வந்து பிளேக்குக்கு, ஜோன்ஸுக்கு, கிளார்க்கு இவங்க 3 பேத்துக்கும் வந்து மேனேஜரா இருக்காரு. இந்த இந்த கிங் வந்து எம்ப்ளாயியா இருக்காரு. ஆனா வந்து இவங்க 3 பேத்துக்கு இவர் மேனேஜர். சரிங்களா? இந்த மேனேஜர் நம்பர் இது. சரிங்களா? இந்த இந்த டேட்டாவ மட்டும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. இப்ப வந்து எம்ப்ளாயி வந்து கிங்கா இருக்காரு. இவர் வந்து என்னன்னா, இவங்க 3 பேத்துக்கும் மேனேஜரா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த மேனேஜரோட எம்ப்ளாயி நம்பர் வந்து இவங்களோட மேனேஜர் நம்பரா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இந்த ரிலேஷன்ஷிப், செல்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம இது பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் இந்த செல்ஃப் ஜாயின். வித்தின் த டேபிள்குள்ள ஃபாரின் கீ, பிரைமரி கீ இருந்துச்சுன்னா, அப்போதைக்கு வந்து நம்ம செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி, நம்ம வந்து ஒரு ரிலேஷன பில்ட் பண்ணி நம்ம டேட்டாவ அந்த சைல்ட் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் உள்ள டேட்டாவ நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரோம். அதுக்காண்டி யூஸ் பண்ணது தான் அந்த செல்ஃப் ஜாயின். செல்ஃப் ஜாயின் வந்து சேம் டேபிள வந்து விர்ச்சுவலா 2 டேபிளா கன்வெர்ட் பண்ணி, நம்ம அதுல ஜாயின் பெர்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி டேபிள்லயே எம்ப்ளாயியும், அதே டேபிள்ல மேனேஜராவும் இது பண்ணி, எம்ப்ளாயி டேபிள்ல எம்ப்ளாயி நம்பரா இருப்பாரு. அதே வந்து மேனேஜர்ல அவர் எம்ஜிஆரா இருப்பாரு. இந்த ஈக்குவலான டேட்டாவ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றது தான். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ கிங்கு மட்டும் எம்ப்ளாயியா இருப்பாரு. கிங்குக்கு மேனேஜர்ஸ் யாருமே இல்லாம இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து எம்ப்ளாயி டேபிள் பார்த்தீங்கன்னா, கிங்குக்கு யாருமே மேனேஜரா இருக்க மாட்டாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கிங் மட்டும் பிரசிடென்ட். கிங்குக்கு யாரும் மேனேஜர் கிடையாது. ஸோ அதனால தான் இங்க ரிலேஷன்ஷிப்ல மித்த எல்லாத்துக்கும் வந்து இது மேனேஜர் இருக்காங்க. பட் ஆ மேனேஜருக்கு இருக்காங்க. பட் கிங்குக்கு மேனேஜர் யாரும் கிடையாது. சரிங்களா? அந்த இது செல்ஃப் ரிலேஷன் யூஸ் பண்ணி பண்றதுக்கு ஜஸ்ட் இதுல என்ன மெயின் பர்பஸ்னா, சேம் டேபிள் வந்து விர்ச்சுவலா 2 டேபிளா கன்வெர்ட் பண்ணி, அதுல நம்ம ஜாயின் பெர்ஃபார்ம் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது தான் செல்ஃப் ஜாயின். சரிங்களா? வித்தின் டேபிள்குள்ள நம்ம மோஸ்ட்லி செல்ஃப் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆ காமன் டேட்டா வந்து வித்தின் டேபிள்குள்ள இருக்கும். சைல்ட் பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித்தின் டேபிள் இருக்கும். அப்ப இருக்கையில நம்ம இந்த செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுல வந்து அலியாஸ் நேம் வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து 2 சேம் டேபிள்ல தான் வந்து விர்ச்சுவலா 2 டேபிளா கன்வெர்ட் பண்றோம். ஸோ வந்து அலியாஸ் நேம் கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். 2 டேபிள் வந்து நம்ம ஜஸ்ட் டேபிள மட்டும் ஃப்ரம் கிளாஸ்ல யூஸ் பண்ணிட்டு எந்த ஒரு ஜாயின் கண்டிஷனும் குடுக்கலையாட்டும், இது வந்து ஒவ்வொரு டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்துட்டு மித்த டேபிள்ல ரெக்கார்ட எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வரும். சரிங்களா? ஜாயின் வித்தவுட் ஜாயின் கண்டிஷன வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இங்க இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இஎம்பி டேபிள்ல இருக்க 14 ரெக்கார்டும், டிபிடில இருக்க 4 ரெக்கார்டையும் மேட்ச் பண்ணி அந்த 14x4 அந்த காம்பினேஷன்ல ரெக்கார்டு எடுத்துட்டு வரும். ஸோ டோட்டல் 56 ரெக்கார்டு. இது வந்து ஜாயின் கண்டிஷன். ஸோ இது மாதிரி எத்தனை டேபிள் கொடுத்தாலும் அத்தனை டேபிள்லயும் வந்து மேட்ச் பண்ணி இந்த ரிசல்ட்டோட அடுத்த இது மேட்ச் ஆகும். அப்படியே மேட்ச் பண்ணி எவ்வளவு காம்பினேஷன் இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்துட்டு வரும். சரிங்களா? இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஜாயின் வித்தவுட் இது டேபிள் வித்தவுட் ஜாயின் கண்டிஷன். சரிங்களா? ஃப்ரம் கிளாஸ்ல மல்டிபிள் டேபிள் இருக்கும். பட் அந்த ஜாயின் கண்டிஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ரேரா வந்து இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். பட் இன்டர்வியூல கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரம் கிளாஸ்ல வந்து டேபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிங்க. எந்த ஒரு ஜாயின் கண்டிஷனும் இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லணும். இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா வரும். ஸோ ஒவ்வொரு டேபிள்ல இருக்க ஒரு ரெக்கார்டும் அடுத்த டேபிள் இருக்க இன்னொரு ரெக்கார்ட மேட்ச் பண்ணி அந்த கம்பைன்ட் ரிசல்ட்டா வரும்னு சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ஜாயின். இப்போ வந்து என்னன்னா, அவுட்டர் ஜாயின் வந்து
ஆன்சில வந்து நிறைய கீவேர்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆரக்கிள்ல வந்து சிம்பிளா குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆ அவுட்டர் ஜாயின்ல வந்து 2 அவுட்டர் ஜாயின் இருக்கு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின். சரிங்களா? ஆ இதுல வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து 2 டேபிள் இருக்கு. டேபிள் ஏ இப்ப வந்து நம்ம டேபிள் ஏ, பி இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க இப்படி டேபிள் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கோங்க. டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி இப்ப வச்சுக்கோங்க. இதுல வந்து எனக்கு வந்து டேபிள் ஏல வந்து இருக்க எல்லா ரெக்கார்டும் வேணும்னா, டேபிள் பில வந்து நான் வந்து அவுட்டர் ஜாயின் இப்ப வந்து ரைட் அவுட்டர் ஜாயின் பண்ணா என்ன ஆகும்னா, டேபிள் ஏல இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்துரும். சரிங்களா? ஆரக்கிள்ல வந்து என்னன்னா, பிளஸ் சிம்பல் யூஸ் பண்றோம். எந்த டேபிள்ல இருந்து டேட்டா நம்மளுக்கு மொத்தமா வேணுமோ, அதுக்கு ஆப்போசிட் டேபிள்ல வந்து பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணா, அது என்ன ஆகும்னா, ஈக்குவலான இருக்க டேட்டாவ எடுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் இல்லாத டேட்டாவ அங்க நல் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த டேட்டாவ எடுத்துட்டு வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இஎம்பி, டிபிடி இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டு என்னன்னா, டிபார்ட்மெண்ட் நம்பரோட இது பண்றேன். சரிங்களா? இப்ப வந்து இந்த 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 இதையே எடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பிளஸ் சிம்பல் இல்லாம இருக்குது. இது வந்து நார்மல் இன்னர் ஜாயின் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னர் ஜாயின். இப்ப வந்து 14 ரெக்கார்ட் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும், இஎம்பி இருக்க டிபார்ட்மெண்ட் நம்பரும் மேட்ச் ஆயி, அந்த மேட்ச் ஆயி ரெக்கார்ட மட்டும் வருது. எனக்கு என்னன்னா, இப்ப வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க இந்த 40 ரெக்கார்டும் தேவை. இந்த 40த் ரெக்கார்டும் தேவை. பட் அதுக்கு ஈக்குவலான ரெக்கார்ட் இஎம்பி டேபிள்ல இல்ல. இருந்தாலும் எனக்கு வந்து டிபிடில இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் நம்பரும் வேணும். அந்த டிபார்ட்மெண்ட் நேமும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இஎம்பி டேபிள் சைடு நம்ம பிளஸ் சிம்பல் குடுக்கணும். பிளஸ் சிம்பல் குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இப்ப வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க எல்லா மேட்ச் ஆன ரெக்கார்டு வேணும். அண்ட் மேட்ச் ஆகாத ரெக்கார்டு வேணும் டிபார்ட்மெண்ட் சைடுல அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளஸ் குடுத்தோம்னா, பிளஸ் இது வந்து அவுட்டர் ஜாயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்ப வந்து என்னன்னா, எனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் வேணும். ஸோ அதனால இஎம்பி டேபிள் சைடு டிபார்ட்மெண்ட்ல பிளஸ் குடுத்துறேன். என்ன ஆகும்னா, இதுக்கு ஈக்குவலான ரெக்கார்ட் இல்லாதப்ப இங்க நல் இன்சர்ட் பண்ணி, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வரும். இந்த அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னா, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க ஆ டிநேமும், டிபார்ட்மெண்ட் நம்பரும் எடுத்துட்டு வந்துச்சு. இஎம்பில அதுக்கு ஈக்குவலான ரெக்கார்ட் எதுவுமே இல்ல. அங்க நல்ல ஆட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ வந்து என்னோட டார்கெட் என்னன்னா, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தேன். இத வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடு நம்ம பிளஸ் குடுத்திருக்கிறதுனால லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். சரிங்களா? இது வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க அ ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, எந்த டேபிளுக்கு நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு டேட்டா வேணுமோ, அந்த சைடு அ நம்மளுக்கு பிளஸ் சிம்பல் குடுத்தா, நம்மளுக்கு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் வந்துரும். ஸோ இப்ப வந்து இங்க வந்து இன்னும் ஒரு 5 ரெக்கார்ட் இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா எம்ப்ளாயி யாரும் இல்லைனாலும், அந்த ரெக்கார்ட எடுத்துட்டு வரும். இங்க இஎம்பில அதுக்கு ஈக்குவலா நல்லது வேணும். இப்ப வந்து எனக்கு இஎம்பி டேபிள்ல எல்லா ரெக்கார்டும் வேணும். டிபிடில ரெக்கார்ட் இல்லாம இருந்தாலும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த பிளஸ் சிம்பல்ல ரிவர்ஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து எனக்கு இங்கிட்டு எல்லாமே வேணும். மேட்ச் ஆன ரெக்கார்டும் வேணும். அப்படி மேட்ச் இல்லாததுன்னா, அ பை இதான் வந்து என்னன்னா 14 ரெக்கார்டுமே வந்து மேட்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அன்மேட்ச்டு ரெக்கார்டு எதுவுமே இல்ல. இப்ப வந்து அப்படி அன்மேட்ச்டு ரெக்கார்டு இருந்துச்சுன்னா, ஸோ வந்து அப்போதைக்கும் வந்து எம்ப்ளாயி அ இதுல இருக்க எல்லா ரெக்கார்டும் வரும். அதுக்கு ஈக்குவலா டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு இல்லைன்னா, அங்க வந்து நல் வரும். சரிங்களா? இதுதான் வந்து அவுட்டர் ஜாயின். இது வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். இந்த பிளஸ் சிம்பல் எங்கிட்டு குடுக்குறோமோ, அந்த சைடு அவுட்டர் ஜாயின் ஆகும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து நல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆரக்கிள் வந்து எந்த சைடு நம்ம பிளஸ் குடுக்குறோமோ, அங்க வந்து நல்ல இன்சர்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலான டேட்டா வந்து ஆப்போசிட் இதுல எடுத்துட்டு வரும். சரிங்களா? இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின். இது புரியுதா? லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நீங்க எக்ஸாம் இன்டர்வியூஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணையில டேபிள் ஏ அண்ட் பி எடுத்துக்கிறீங்க. இப்ப வந்து எனக்கு வந்து ஏல இருந்து எல்லா டேட்டா வேணும்னா, பில வந்து நான் பிளஸ் சிம்பல் அப்ளை பண்ணேன்னா, ஸோ என்ன பண்ணும்னா, ஏல இருக்க எல்லா டேட்டாலும் வரும். அது ஈக்குவலான டேட்டா வரும். ஈக்குவல் இல்லாத டேட்டாவ நல்ல இன்சர்ட் பண்ணிட்டு எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வரும் ஏல. பில வேணும்னா ஏ சைடும், ஏல வேணும்னா பி சைடும் அத பிளஸ் சிம்பல் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? புரியுதா அவுட்டர் ஜாயின்?
அவுட்டர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து இது மட்டும் இல்லை, இப்போ வந்து இன்னும் மல்டிபிள் டேபிள் ஜாயின் பண்ணுறோம்னா, ஸோ எந்த டேபிள் சைடு அவுட்டர் ஜாயின் கொடுக்குமோ அதே டேபிளில் தான் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டே வரும். இப்போ மல்டிபிள் இன்னும் இது இல்லாமல் இன்னொரு டேபிள் டிக்ளேர் பண்ணோம், அதுலேயும் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு டேபிளில் தான் அந்த அவுட்டர் ஜாயின் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அவுட்டர் ஜாயின் சேர்த்து நான் ஈக்குவல் ஜாயின். நான் ஈக்குவல் ஜாயினுங்கிறது வந்து என்னன்னா, இங்கெல்லாம் வந்து நம்ம ஈக்குவல்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோம். இன்னர் ஜாயினா இருக்கட்டும், ரைட் அவுட்டர் லெஃப்ட் அவுட்டர்லாம் ஈக்குவல்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்றோம். பட் நான் ஈக்குவல் ஜாயின் என்ன ஆகும்னா, நம்ம டைரக்டா வந்து டேட்டா வந்து இதா இருக்காது. சரிங்களா? டைரக்டா வந்து நமக்கு டேட்டா மேட்ச் ஆயிருக்காது. பட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லாஜிக்கலா மேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த டேபிள் நான் ஷோ பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சேலரி இருக்கு. இந்த சேலரி வந்து இங்க இருக்க சேலரியோட டைரக்ட் மேட்ச் கிடையாது. பட் லாஜிக்கலா மேட்ச். இந்த ரேஞ்ச் பேஸ்ல வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? 700 வந்து என்ன பண்ணா 700 லோ சேலரி, 1200 ஹை சேலரி. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க டேட்டாவை எடுத்துட்டு வா. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து என்னென்ன டேட்டா இருக்குல்ல எடுத்துட்டு வா. இந்த மாதிரி லாஜிக்கலா வந்து நம்ம கம்பேரிசன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி லாஜிக்கலா கம்பேர் பண்ணி சேம் டேட்டா இல்லாம பட் லாஜிக்கலா நம்ம கம்பேர் பண்ணி ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அது வந்து நான் ஈக்குவல் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டைரக்டா இருந்தா ஜாயின் போட்டுடலாம், ஈக்குவல் ஜாயினே பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் அப்படி டைரக்டா வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இல்லாம நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி நம்ம ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அது வந்து நான் ஈக்குவல் ஜாயின். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் என்ன பண்றோம்னா, எம்ப்ளாயி டேபிளையும் சேலரி லாஜிக்கலா இது பண்றோம். இந்த சேல் வந்து பிட்வீன் லோ சேல் ஹை சேல் இதுக்கு இடையில இருந்துச்சுன்னா அப்ப டேட்டாவை எடுத்துட்டு வா. ஸோ வந்து ஈக்குவல் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணா லாஜிக்கலா வந்து அந்த டேபிள வந்து ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்றது தான் நான் ஈக்குவல் ஜாயின். சரிங்களா? இப்போ வேற என்ன நடக்கல. இஎம்பி டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் எடுத்துச்சு, சேல் கிரேட்ல இல்ல எல்லா ரெக்கார்டும் எடுத்துச்சு. எடுத்துட்டு இஎம்பில இருக்க ஒரு சேலரி எடுத்துக்கிட்டு சேலரி எடுத்துக்கிட்டு என்னன்னா சேல் கிரேட் டேபிள் இருக்க ரோ சேலரிய செக் பண்ணுது அண்ட் ஹை சேலரிய செக் பண்ணுது. ஸோ 700 to 1200 இதுக்கு இடையில இருக்கா? 800 எஸ் இடையில இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அது என்ன கிரேடு அந்த கிரேடு. ஸோ அந்த வந்து என்னன்னா எஸ் டேபிள்ல இருந்து கிரேடு இதெல்லாம் எடுத்துட்டு வா. அதே மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டையும் இது மாதிரி வேலிடேட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துட்டு வருது. சரிங்களா? இது வந்து டைரக்டா ஈக்குவல் கிடையாது. பட் லாஜிக்கலா வந்து இது ஈக்குவல் அந்த வேலிடேஷன் பண்ணி எடுத்துட்டு வருது. இது மாதிரி லாஜிக்கலா பெர்ஃபார்ம் பண்றது நான் ஈக்குவல் ஜாயின் சொல்லுவாங்க. சரிங்களா? ஈக்குவலி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா அது ஈக்குவல் ஜாயின். இந்த மாதிரி லாஜிக்கலா யூஸ் பண்ணி பண்றதுக்கு இது வந்து நான் ஈக்குவல் ஜாயின் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ இது எப்படி இருக்கு. ஸோ இதுலயே வந்து நான் வந்து ஓகே நான் ஈக்குவல் ஜாயின். இதுக்கப்புறம் ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. இப்போ 2 டேபிள்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் வேணும்னா ப்ளஸ் இந்த இது ஒரு ஜாயின் இருக்கு. இது வந்து 2 சைடும் ப்ளஸ் இருக்குன்னா ஸோ வந்து இப்போ என்னன்னா ஏல இருக்க ரெக்கார்டு எல்லாமே வேணும். டில இருக்க ஏ எம்ப்ளாயில இருக்க எல்லா ரெக்கார்டும் வேணும். டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ரெக்கார்டும் வேணும். ஸோ இப்படி 2 சைடும் ப்ளஸ் செய்யும்போதுனா இது வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. ஸோ 2 சைடும் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணி 2 டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு அவுட்டர் ஜாயின் இருக்கு.
Yes. Found it. Okay. Department table. Okay, நான் செக் பண்றேன். பட் அவுட்டர் ஜாயின்ல ஃபுல் அவுட்டர் ஜாயின் இருக்கு. ஃபுல் ஆன்சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. நான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயினும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஜாயின்ஸ்ல. அது நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இது இந்த பிரின்சிபல் வந்து சேம் தான். ஜாயினோட பிரின்சிபல் காமன் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ஒன் ஆர் மோர் டேபிள்லேருந்து டேபிளோ வியூலேருந்து நம்ம டேட்டாவை எடுத்து பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஜாயின் பிரின்சிபல். இது வந்து காமன் டேட்டா இருக்கணும் 2 டேபிள். அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாம் ஆரக்கிள் சின்டெக்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் ஆரக்கிள் சின்டெக்ஸ். ஸோ ஆன்சி சின்டெக்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆன்சி சின்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் சின்டெக்ஸ் சேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் லாஜிக் எல்லாமே சேம் தான். என்னென்ன இங்கே யூஸ் பண்ணமோ அந்த லாஜிக் எல்லாமே இந்த இப்போ வந்து அவுட்டர் ஜாயினா இருக்கட்டும், இன்னர் ஜாயினா இருக்கட்டும், ஈக்குவல் ஜாயினா இருக்கட்டும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே லாஜிக் எல்லாம் சேம் தான். ஜஸ்ட் வந்து சின்டெக்ஸ் வந்து மட்டும் லைட்டா டிஃபரெண்டா இருக்கும். பட் லாஜிக் எல்லாம் சேம். அந்த ஜாயின்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ வந்து DB2வா இருக்கும், இது SQL சர்வர் எல்லாத்துலயும் அந்த சின்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஆரக்கிள் ஸ்பெசிஃபிக் சின்டெக்ஸ் சரிங்களா? ஸோ அந்த இது வந்து நாளைக்கு பார்க்கலாம். அந்த இது என்ன டிஃபரன்ஸ் ஆன்சிக்கும் ஆரக்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த சின்டெக்ஸ்ங்கிறத பார்க்கலாம். அந்த ஆன்சி ஜாயின்ஸையும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி ஆரக்கிள் வந்து என்னன்னா இது சிம்பிள் பேஸ்டு. இது மாதிரி ப்ளஸ்ஸு, இது மாதிரி ஈக்குவல் டு இது மாதிரி சிம்பிள் பேஸ்ட். ஆன்சி வந்து என்னன்னா கீவேர்டு சரிங்களா? ஏன்னா எப்படி இருக்கும்னா இன்னர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் கீவேர்ட் பேஸ் பண்ணி இருக்கும் சரிங்களா? இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ ஸோ ಈಗ மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்ணா மல்டிபிள் டேபிள் ஜஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ create from the department D M sal grading
sum manager shall grade எடுத்துட்டு just இப்போ பார்த்தீங்கன்னா parent e dot department number t dot department number e dot mgr equal to m dot employee number shall in c dot shall and e dot nation m dot shall ஸோ வந்து நான் என்னென்ன எம்ப்ளாயி டேபிள் வந்து 2 தான் இது பண்ணிக்கிறேன். சேல் கிரேடையும் 2 இது பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் 1 வச்சுட்டு நான் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இ டாட் எம்ப்ளாயி நம்பரும் டிபார்ட்மெண்ட் ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி இருக்க மேனேஜர் நம்பரும் இதுவும் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த இது செக் ஆகும். செக் ஆகிட்டு அந்த ரிசல்ட் செட்டில் இந்த இது செக் ஆகும். அதுக்கப்புறம் இது மேலே இந்த கண்டிஷன் இதாகும். அதுக்கப்புறம் இந்த இது இதாகும். சரிங்களா? இப்போ 4 இது இருக்குது. ஸோ மினிமம் 3 கண்டிஷன் ஆச்சு இருக்கணும். சரிங்களா? 4 டேபிள் இருக்கலாம். மினிமம் 3 கண்டிஷன் இருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு நமக்கு தேவையான அவுட்புட் நம்ம எந்த டேபிளில் வந்து வேணா என்ன காலம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிற முடியும் செலக்ட் கிளாஸில். ஸோ அப்படி மல்டிபிள் டேபிள்ஸையும் நம்ம ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஒரே பிரின்சிபல் என்னன்னா n டேபிள் இருந்துச்சுன்னா அதை n-1 ஜாயின் கண்டிஷன் இருக்கும். சரிங்களா? e dot HCL e dot HCL e dot இது sc dot HCL. Okay. ஓகே. ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா எம்பி டேபிளில் வந்து ஈனும் டிபார்ட்மெண்ட் டியும் அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டேபிள் வந்து மேனேஜர் எம்னும் அதுக்கப்புறம் ஷேல் கிரேடே 2 தான் எடுத்துட்டோம். எஸ்சினும் எம்ப்ளாய்க்கு ஒன்றும் மேனேஜருக்கு ஒன்றும் ஷேல் கிரேடே எடுத்துட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜாயின் கண்டிஷன் எம்ப்ளாய்க்கு டிபார்ட்மெண்ட் நம்பருக்கும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்க்கும் மேனேஜருக்கும் வந்து ஜஸ்ட் செல்ஃப் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஈக்குவல் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். எம்ப்ளாயி டேபிளுக்கு ரெஃபர் பண்ணையில் எஸ்சி சேல் கிரேட் எம்ப்ளாயி டேபிளோட சேல் ரேஞ்சை செக் பண்ணிக்கிறோம். மேனேஜருக்கு இது பண்ணல எஸ்எம் இதோட செக் பண்ணிவிட்டு அவங்க கிரேடு மேனேஜரோட கிரேடு என்ன எம்ப்ளாயோட கிரேடு என்ன அதுக்கப்புறம் அவங்களோட சேலரி என்ன மேனேஜரோட சேலரி என்ன எம்ப்ளாயி சேலரி என்ன டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த டேபிள்ல இருந்தாலும் நம்ம காலத்தை எடுத்துகிட்டு வர முடியும். பட் இந்த ஜாயின் பிரின்சிபல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என் டேபிள் இருந்துச்சுன்னா n மைனஸ் ஜாயின் கண்டிஷன் இருக்கணும் மினிமம். சரிங்களா? அந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு டேட்டா எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? இதான் மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டரில் தான் அந்த ஜாயின் பெர்ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஃபர்ஸ்ட் ஜாயின் கண்டிஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அதோட ரிசல்ட் செட் எடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டேபிளோட ஜாயின் பெர்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் செட் எடுத்துட்டு அடுத்து அப்படி ஃபர்தராக அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ரிசல்ட் செட்டுக்கு மேலேயும் அந்த ஜாயின் கண்டிஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதான் வந்து மல்டிபிள் டேபிள்ஸை ஜாயின் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதுதான் ஓவரால் ஜாயின்ஸ் பிரின்சிபல். ஸோ கான்செப்ட் ஈஸியாக தான் இருக்கும். பட் புரிஞ்சிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஜாயின்ஸ்
ஃப்ரீக்வெண்ட்டா யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து டேட்டா ஃபெச் பண்ணயில, ஜாயின் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா ஃபெச் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆ இந்த இத வந்து மறுபடியும் பார்த்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா என்கிட்ட WhatsAppல கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜாயின்ட்ஸ். சரிங்களா? நாளைக்கு வந்து ஆன்சி ஜாயின்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஆன்சில எப்படி சின்டாக்ஸ் இருக்கு, அதுவும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. ரைட்.